அவர் கமலஹாசன் கிடையாது, விஜயகாந்தும் கிடையாது. விஜயகாந்துக்கும் மேல எம்ஜிஆருக்கு கீழே. என்னுடைய அசஸ்மெண்ட், விஜய் இஸ் சோ பவர்ஃபுல், சோ இன்ஃப்ளூயன்சியர். எம்ஜிஆருக்கு கீழே விஜயகாந்துக்கு மேல ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. அதான் என்னுடைய அசஸ்மெண்ட். அப்போ விஜய்க்கு இன்னைக்கு என்னன்னா, ஒரு 20 வருஷமா அவர் கூட அவர் பயணிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாமலா லட்சக்கணக்கான பேரை ஒரு போஸ்டர் கூட இல்லாம திரட்டினாங்க விக்கிற வண்டியில. அதெல்லாம் இருக்கு. அவங்க வெளிச்சத்துக்கு வரல, அவங்க முகம் உங்களுக்கு தெரியல. தே ஆர் ஆல் ஏபிள் ஆர்கனைசர்ஸ் தான். அதுல ஒன்றும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலைஸ் பண்ணும். அப்படி அப்போ ரிஸ்க் தான் இது. அதாவது தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கு இதெல்லாம் ரிஸ்க் தான். ஆனால் அப்ப கூட அவர் தன்னை நம்பி வந்தவங்க, தன்னோடு பயணித்தவர்களை ஹாட் பொட்டேட்டோ மாதிரி கழுவி விட்டு போல அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்டோட இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த குணம் தான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சிருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தா நிச்சயமா மக்கள் நலன்ல அக்கறையோட இருப்பார் நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். அரசியல்ல நிறைய நிகழ்வுகள் இருக்கு, ஒன்னொன்னா அப்படியே போயிடுவோம். ஸ்டார்டிங்ல இப்போ 2 நாளாவே இந்த விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு ஆடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டும் இருக்காங்க. அந்த ஆடியோவுடைய உண்மைத்தன்மை என்னன்றது தெரியாது, யாரும் அதை பத்தி பேசல. ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் விவாதிக்கப்படுது. விஜய் கட்சியில பொதுச் செயலாளர் ரோல் என்ன, அங்க நிர்வாகிகள் நியமனம் எப்படி நடக்குது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. அந்த ஆடியோவை நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இது விஜய் கட்சியினுடைய ஆடியோ இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஆடியோ உழவுது. இதை பேசினவங்க யாரும் அதை நாங்கள் தான், இது எங்கள் குரல் தான் இது வரைக்கும் சொல்லலை. ஸோ அது பொதுவாக நம்ம பல கட்சிகளில் வரா மாதிரி முன்னால் கூட பிடிஆர் பழனிவேல்ராஜன் பேசுனது ஒரு ஆடியோ வந்தது இல்லையா? அதனால இந்த ஒளிப்பதிவுகள், குரல் பதிவுகள்ன்றது ஆத்தென்டிசிட்டி என்னன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதில் இருக்கிற சமாச்சாரம் ஒரு சீரியஸான ஒரு ஆர்கனைசேஷனல் ப்ராப்ளம் அந்த கட்சியில் இருக்குது அப்படின்றத வெளியே கொண்டு வந்திருக்காங்க. வெளியே கொண்டு வந்தவர்கள் நோக்கம் அது நல்லா இருக்கணும், அந்த ஆர்கனைசேஷன் சரியாகணுன்றது இல்லை. அதை அம்பலப்படுத்தணும், அதை ஒரு சிக்கலில் மாட்டணும், தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தில். அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தொலைக்காட்சி சேனல்லாம் அதை பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ விரிவாக இதுக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிது. ஒரு சாதாரண அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சு 1 வருட காலம் ஆகுது. இந்த 1 வருட காலத்தில் நிர்வாகிகள் நியமிக்கப்படலை அப்படின்ற ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு அவசரமாக இன்னைக்கு அந்த கூட்டம் நடப்பதற்கான காரணம் கூட அதுதான் சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த கட்சிக்காரர்கள்ட்ட பேசும்போது இன்னும் நிர்வாகிகளை ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க. இதுக்கடையில் இந்த குரல் பதிவு வந்திருக்கு. இந்த குரல் பதிவினுடைய உண்மைத்தன்மையெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு பார்த்தாலும் கூட அந்த குரல் பதிவில் அந்த நபர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஒரு வகையில் உண்மை தானே, அது சரியான விஷயத்தை தானே அவர் சுட்டி காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதாவது அந்த அமைப்பில் அதனுடைய டீத்திங் ட்ரபிள், ஸ்டார்டிங் ட்ரபிள்னு ஒன்றா சொல்லலாம். குழந்தைங்கள்லாம் தவிழ்ந்து தத்தி அப்படிதான் நான் பார்க்குறேன். விஜய் கட்சியை வேறொரு வளர்ந்து ஆட்சியில் 30 வருஷம் இந்த கட்சியோடலாம் ஒப்பிட முடியாது. அவர் பாப்புலாரிட்டி அவ்வளோ பெருசாக இருக்குது. பட் அவருடைய ஆர்கனைசேஷன் குழந்தை தான், பச்சை புள்ள தான். அது இப்போ நிற்கும், உட்காரம், விழும், அதெல்லாம் நேச்சுரல் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அவருடைய எதிராளிகள், அவரை குறை சொல்கிறவங்க ஏதோ இந்த கட்சியே புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு ஒரு இதுலையே ஆடியோலயே அப்படின்லாம் பேசுறாங்க. அது உள்நோக்கம் கொண்டது இல்ல. அந்த ஆடியோல பேசக்கூடிய நபர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படியே போச்சுன்னா 2% கூட டஃப்ங்க, கஷ்டம் அப்படின்னு. சரிங்க, அவர் 30% முதல்ல சொல்றாரு, அதை ஒத்துக்கிறீங்களா? இப்ப 2% அவர் சொல்றது வேத வாக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா புரியுதுங்களா? 30% இலக்கு, நான் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், 30% கொண்டு வர போறேன், அதை ஏத்துக்கிறீங்களா? அதாவது இது ஒரு உள்நோக்கத்துடன் பார்க்க கூடாது. ஒரு குரல் பதிவு வந்திருக்கு, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எந்த நோக்கத்தில் 2 இண்டிவிஜுவலுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் அவங்களுடைய தன் உணர்வு காரணமாக பேசப்பட்டதாக இருக்கலாம். ஆனாலும் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதாவது ஒரு கட்சி துவங்கி ஓராண்டு நிறைவு பெறும் சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை நியமிக்காமல் தடுமாறுவது ஒரு நல்ல அம்சம் இல்லை, நல்ல துவக்கம் இல்லை அப்படின்றது நான் ஒத்துக்கிறேன். இப்போ தடுமாறுவது யாரு, விஜயா இல்லை புசியானந்தா? இல்லை, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அண்டு மெத்தடாலஜி புரியல. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் ஒரு 40 வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருக்கேன். தொழிற்சங்கத்தில் ஒரு 50 வருஷமாக இது போல் இயக்கங்கள்லாம் கட்டி
வளர்த்து மாநாடுகள் நடத்தி பழக்கப்பட்டவங்க. பட் விஜயோ புஷி ஆனந்தோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்களே ஒத்துக்குவாங்க. இப்போ அவங்க பண்ணியிருக்கிற தப்பு என்னன்னா, புஷி ஆனந்தை வந்துட்டு பொதுச் செயலாளராக போட்டது அவங்களுடைய உள்வகாரம். ஆனால் அவர்தான் எல்லா ஊருக்கும் போய் எல்லா மாவட்டத்துக்கும் பயணித்து அவர் முன்னிலையில தான் எல்லாரும் தாலி கட்டணும்னு நினைச்சா அதுதான் சரியில்லை. அதை டிவல்யூஷன் ஆஃப் பவர் பிரித்து இருக்கணும். பொதுச் செயலாளர் போய் இந்த மாதிரி எல்லாம் என் முன்னால தான் நடக்கணும் அப்படின்னு நிற்கிறனா, அதனால தான் 1 வருஷம் எடுத்திருக்கு. அதுக்கு பதிலாக ஒரு 3-4 டீமை செட் பண்ணி விஜய் அந்த டீம்லேயே கலெக்டிவாக 4-5 பேர் போட்டு 37 மாவட்டம் இருக்கு இல்லையா, இவங்க 100 மாவட்ட செயலாளராக ஆக்கிறதால அது 100 மாவட்டம் தமிழ்நாட்டில் இல்லை, இவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அது மாதிரி 37 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு 4 டீமை பிரித்து அனுப்பிச்சிருந்தா சைமல்டேனியஸாக அதை அந்தந்த ஊரில் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஊரில் போயிட்டு இப்போ என்ன கேட்டால் நான் இதான் ஆலோசனை சொல்லுவேன், இந்தந்த மாவட்டங்களுக்கு இந்த டீம் விசிட் பண்ணோம், இந்தந்த தேதியில் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அல்லது முக்கியஸ்தர்கள் ஒரு மண்டபத்தை பார்த்து வைடு பப்ளிசிட்டி கொடுக்கணும், நம்ம கட்சி உறுப்பினர்கள்லாம் அங்கே வரணும், வராதவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, வரணுன்ற தகவல் வைடு பப்ளிசிட்டி பத்திரிகை மூலமாக கொடுத்துட்டு அந்த டேட்டில் போய் உட்காரணும். எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்கள வச்சு ஸ்தாபனம் எப்படி கட்சியை கட்டுறது, இங்கே யார் முக்கியமான தோழர்கள், ஒரு பேனல் செட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட கேட்கணும். அந்த டீம் அவங்க செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி எல்லாரும் ஒத்துக்கிறாங்கன்னா கை தட்டிட்டு ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது தான். அதில் சிக்கல் இருக்குது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 3-4 கோஷ்டியாக இருக்காங்கன்னா 3-4 பேரும் லிஸ்ட்டை கொடுங்கப்பா, முதல்ல மாவட்ட செயலாளருக்கு பேரை கொடுங்க, தென் ஈ வில் ஃபார்ம் இஸ் ஓன் கேபினெட்னு சொல்லி மாவட்ட செயலாளருக்கு குறைந்தபட்சம் தேர்தல் நடத்தணும். ஜனநாயக அடிப்படையில் யாருக்கு பெரும்பான்மை இருக்குதோ அவன் ஜெயிச்சுட்டு போகிறான். அப்போ யாரும் புஷி ஆனந்துக்கிட்ட காக்கா பிடிக்கிறவங்க, புஷி ஆனந்துக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க, அவரை கவனிக்கிறவங்களுக்கு தான் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் எழவே வாய்ப்பு இல்லை. இது இவங்களுக்கு இந்த சூட்சமெல்லாம் புரியாமல் பொதுச் செயலாளரே ட்ராவல் பண்ணுறது, அவர் முன்னாலேயே அடிச்சுக்கிறது மைக்கை பிடிச்சிக்கிட்டு, இது அவங்களுக்கு அரசியல் புதுசு. நான் அவங்க குழந்தையாக தான் பார்க்குறேன். விஜய் பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறாரு பாப்புலாரிட்டியில், மக்கள் செல்வாக்கில். ஆனால் அவருடைய ஆர்கனைசேஷன் பச்சை குழந்தை. அப்போ இது தடுமாறி எழுந்துக்கும். அதை ஒரு ஆடியோ விட்டு க்ளோஸ் பண்ணிடணும்னு யாராவது மனப்பால் பிடிச்சாங்கன்னா அவங்க தே வில் லிவிங் இன் ஃபுல்ஸ் பேரடைஸ் ஒன்லி. இதெல்லாம் கடந்துருவாங்க. ஆனால் இந்த தவறு சரி பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரு 5-6 டீம் போய் சைமல்டேனியஸாக 6 மாதம் இல்லை 3 மாதத்துலேயும் முடிச்சிருக்கலாம் எல்லாத்தையும். பதவி கேட்குறவங்க கூட நாங்கள் டெமோக்ராட்டிக்காக எலெக்ஷன் நடத்துகிறோங்க, உங்கள் மாவட்டத்தில் பெரும்பான்மை உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவு இல்லை, இப்போ வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ஃபேவரிட்டிசம்? இவர் ஆதரிச்சிட்டாங்க தலைமையில், இவங்க ஃபேவர் பண்ணிட்டாங்க, நான் உழைச்சிருக்கிறேன், எல்லாம் ஆல் செட் அண்ட் டன், டெமோக்ரஸி ஷுட் டிசைட்னா அதை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே எழுந்திருக்கா. இந்த சின்ன விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா தே ஹேவ் நோ அவங்க ரசிகர் மன்றத்தை நடத்தியிருக்கலாம், மக்கள் இயக்கத்தை நடத்தியிருக்கலாம், புஷி ஆனந்த் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி கூட நடத்தியிருக்கலாம். ஆனால் பாலிடிக்ஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் பால் கேம். அதுலேயும் அவர் இப்படி பண்ணுவார்ன்றதெல்லாம் ரெண்டாவது ஒரு ஆளை நம்பி எந்த இயக்கமும் இருக்கக்கூடாது. அதான் என்னுடைய இது. இந்த ஆடியோலேருந்து நான் பெறுகிறதுனா இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்க. அதை பண்ணியிருந்தாங்கன்னா சில்லறையே சிக்கலே இல்லாமல் 100 மாவட்டத்துக்கு இன்றைக்கி மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அதாவது அப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு மரியாதை இருக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது முறவாசல் பண்ணி வாங்கிட்டான், இல்லை இவர்கிட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டான்னு அவங்களுடைய கிரெடிபிலிட்டி வில் நாட் பி கொஸ்டின்ட் இன் த பப்ளிக். குறைஞ்சபட்சம் அவங்க கட்சிக்காரங்க தேர்தல் நடந்ததுப்பா, பெரும்பான்மையினர் தேர்ந்தெடுத்தாங்கப்பான்னு ஒரு அக்செப்டபிலிட்டி கிடைக்கும். இப்படி தான் டு ஸ்டார்ட் பண்ணணும் எனி ஆர்கனைசேஷன். ஒரு ஜனநாயகத்தன்மையோட தேர்வு செய்யணும், அதிகார பரவல் பண்ணணும். கட்சியில ஒரு நபர் அல்லது ஒரு நிர்வாகியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பார்த்துக்குவார்ன்றது அது தவறான ஒரு அணுகுமுறை. அது அதே போல டெமோக்ரஸி வில் டிசைட் யாரு பொறுப்புன்றத அதை பண்ணணும். ஏன்னா இது துவக்க நிலை தானுங்களே. இல்லை சார், அதை துவக்க நிலைன்னு சொன்னாலும் 2 விதமா இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது, இன்னும் இவங்க நிர்வாகிகளை போடலைன்னு அவங்கள விமர்சிக்கிறவங்க நல்ல நோக்கத்துக்காக பண்றாங்களா இல்லை கெட்ட நோக்கமானு தெரியல, விமர்சனம் இருக்கு. அதே நேரத்தில் இன்னும் 1 வருஷம் தான் தேர்தலுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது
இந்த நிர்வாகிகள் நியமனத்துல ஒரு சுணக்கம் இருக்கும்போது தேர்தல் பணிகள், விஜய் களத்துக்கு போகும்போது இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதையெல்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க? இதுல வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? நிச்சயமா இப்போ எனி லீடர், நான் காலையில கூட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு சொன்னேன், நீங்க எவ்வளவு செல்வாக்கு மிக்கவர், எவ்வளவு மக்கள்கிட்ட கவர்ச்சி ஆனாலும் உங்களை விரும்புகிற ஆளை இந்த வாக்குப்பதிவு செய்யறதுக்கு அந்த வாக்குச்சாவடி கொண்டு வரணும்ல, அதுதான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு. நீங்கள் அவன் வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு கை தட்டிட்டு விஜய் நல்ல ஆள் டீ கடையில் பேசினா போதாது. ஈ ஷுட் மொபைலைஸ் அதர்ஸ் அண்ட் ஈ ஷுட் ஆல்சோ கம் அண்ட் ஓட் ஆன் த போலிங் டே. அப்போ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சொன்னது, இதுக்கு ஆர்கனைசேஷன் இஸ் ஏ மஸ்ட். கிளை இப்போ பல பூத்துங்களில் பல கட்சிகளுக்கு ஏஜென்ட்டே இல்லாமல் இருக்குது, புரியுதுங்களா? அது காரணம் என்னன்னா அமைப்புகள் இல்லாததால. அதனால தான் நிறைய பேர் இந்த 2 பிரதான கட்சிகள் விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. இருக்கிற 50 ஓட்டு நீ 25 எடுத்துக்க, நான் 25 எடுத்துக்கன்ற பேரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால கிளை மட்டத்தில், ஆனால் விஜய் கட்சிக்கு அப்படி இல்லை. விஜய் கட்சி தோங்கி இவ்வளோதான் ஆனாலும் அதுக்கு பின்புலமாக அந்த ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம்லாம் ஏற்கனவே இருக்கிறதால களத்தில் அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பூத்தில் ஆள் இருக்கு. ஐயா, இப்போ விஜயை விஜயகாந்தோட ஒப்பிடுறாங்க பொதுவாக. இப்போ விஜயகாந்தை ஒப்பிடாமல் நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜயை கமல்ஹாசனோட ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட அவர் பொருந்தாத ஒரு நபராக தான் இருக்கார். இப்போ கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு இருந்தது. நிறைய இடங்கள்ல பொதுக்கூட்டத்தில் போய் பேசினாரு, மக்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அவர் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் விஜய்கிட்ட அந்த மாதிரியான முயற்சியே இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அசஸ்மெண்ட்லேருந்து நான் வேறுபடுறேன். அவர் கமல்ஹாசன் கிடையாது, விஜயகாந்தம் கிடையாது. விஜயகாந்துக்கும் மேலே, எம்ஜிஆருக்கு கீழே. என்னுடைய அசஸ்மெண்ட், விஜய் இஸ் ஸோ பவர்ஃபுல், ஸோ இன்ஃப்ளூயன்சியல். எம்ஜிஆருக்கு கீழே, விஜயகாந்துக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். அதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட். அடுத்தது நீங்கள் உங்கள் ஆங்கிள்லேருந்து எல்லாத்தையும் பார்க்குறீங்க. தெளிவாக விஜய் சொன்னார், இஸ் அன் ஆக்டர். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் crores ஆர் பீயிங் இன்வெஸ்டட் ஆன் இஸ் நேம். ஃபிலிம் கேரியரை அவர் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. விஜய் இஸ் சச் ஏ நோபல் பர்சன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னா, தன் பொருட்டு யாரும் நஷ்டமாயிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, துன்பத் துயரத்துக்கு ஆளாயிடக்கூடாது. நான் ஏற்கனவே கூட ஒரு முறை சுட்டி காட்டியிருக்கேன். இந்த கவர்னர் பார்த்துட்டு அவர் வந்தப்போ அன்றைய தினம் அவருடைய தோழர்கள் விநியோகித்தார்கள் சுற்றறிக்கையை. அது காவல்துறை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அதை பார்க்க போன புசியானதை இப்போ மற்ற கட்சிகளை காவல்துறை அணுகிற விதமும் கையாளுகிற விதமும், விஜய் கட்சியினுடைய ஊழியர்களை, உறுப்பினர்களை கையாளுகிற விதமும் டோட்டலி டிஃபரெண்ட். இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சிருப்பதால் தான் விஜய் ஸ்ட்ரீட் லெவலில் இன்னும் அவங்க ஆட்களை இறக்கலை. இது அந்த சுற்றறிக்கை கொடுத்தாங்க இல்லையா, அப்போவே ப்ரூவ் ஆயிடுச்சு. அவருடைய போஸ்டர்கள், பொங்கல் வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்த பழவந்தாங்கல்ல, அண்டர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ டெப்யூட்டி கமிஷனர் ஒரு எஸ்ஐ பிடிக்கிறாரு, கிழிக்கிறாரு. மற்ற எல்லா கட்சி தான் அப்படியே இருக்குது. வாடிக்கையே எல்லாரும் ஒட்டுறது தான். அப்போ there is a special instructions from the ruling people. விஜய் சம்பந்தமான ஆட்களை கடுமையாக டீல் பண்ணோம். அவங்க பதாகை இருக்கக்கூடாது, அவங்க போஸ்டர் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ இதெல்லாம் விஜய்க்கு ஓரளவுக்கு உணர்ந்து இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறைகள், அவங்க ஆட்கள் பல பேரை கொலையே பண்ணியிருக்காங்க. ரத்த வெள்ளத்தில் தான் அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிது, சும்மா லேசா இல்லை. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சதால இப்போ கையை ஒருத்தர் வச்சு சுட்டுக்கிட்டு காயப்பட்டுட்டு எடுத்தாருன்னா, விஜய் பக்கத்தில் இருந்து பார்த்ததால நாம் அங்கே கையை வைக்க வேணாம், அது சுடும், எங்க வைக்கணுமோ அப்ப வைப்போம். இது ஒரு அவருடைய. நீங்க திமுக மேல இப்படி ஒரு அபானமான ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. திமுக குறித்து திமுக குறித்து விஜய் தான் தொடர்ச்சியாக அவர் பேசின எல்லா மேடைகள்லையும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. ஊழல் கபடதாரிகள் அப்படின்னு பேசினாரு. திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு நீங்க இங்க கடுமையான அடக்குமுறைகளை செய்றீங்க அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உங்களை மக்கள் 2026 மைனஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க கூட்டணியை பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக விஜய் தான் திமுக விமர்சனம் பண்றாரே தவிர எந்த இடத்துலையும் திமுக காரர்களோ, திமுக நிர்வாகிகள், நான் சொல்றது தலைவர்களோ, எந்த இடத்துலையும் விஜய் விமர்சனம் பண்ண மாதிரி தெரியலையே. பண்ண மாட்டாங்க. எதுக்கு அவங்க பண்ணோம்? அவங்க அந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு கூட அவர் ஒர்த்து இல்லைன்னு அவங்க
பப்ளிக்ல பொது வெளியில காட்ட விரும்புறாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு பயந்து இருக்காங்கன்னா, 28 மாவட்டத்துல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தணும், முடிஞ்சு போச்சு டிசம்பர் 31ஆம் தேதியோட. தேர்தலே நடத்தலையே, நொண்டி காரணங்களை வச்சுக்கிட்டு இப்ப நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 200க்கு மேல் ஜெயிப்போன்றவங்க ஏன் இதை ஒரு செமிஃபைனலா பார்த்துருக்கலாமே, விஜயை வட்ட பூஜ்ஜியம் ஆக்கி காட்டியிருக்கலாமே. இதெல்லாம் விட்டுருவாங்க. ஏன் வந்து ஈரோடு கிழக்கில் ஒரு போட்டியிடலை? திண்டுக்கல்ல எம்ஜிஆர் போட்டியிட்டு ஜெயிச்சாரா? எம்ஜிஆருடைய பொசிஷன் வேற, அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. இன்னைக்கு இடைத்தேர்தல்கள் என்பது கேலி கூத்தாயிடுச்சு. அதுவும் செந்தில் பாலாஜி இப்போ வெளியே இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் இந்தியாவிலே லக்கியஸ்ட் ஓட்டர்ஸ் யாரானா அந்த ஈரோடு கிழக்கு தான். ஏன்னா 5 வருஷத்துல 3 முறை பைசா வாங்கிட்டாங்க. நான் எல்லாரையும் பொதுமைப்படுத்தலை, ஆனால் ஓட்டுக்கு 2000, 3000, 5000லாம் கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தலை மிகப்பெரிய கட்சியான அதிமுக புறக்கணிச்சுது. யாராவது பைத்துட்டு ஓடிட்டீங்கன்னு சொன்னாங்களா? ஏன் கருணாநிதி காலத்தில் திமுக தேர்தலை புறக்கணிச்சது இல்லையா? ஈரோட்டு கிழக்கில் இவர் விஜய் போட்டி இல்லை, பயப்படுறாரு அப்படின்னா அந்த கிழக்கில் எந்த மாவட்ட செயலாளர்னு இன்னும் தெரியாத நிலை இருக்கு. ஆர்கனைசேஷனே அங்கே இன்னும் செட் ஆகலை. அப்புறம் அந்த தொகுதியில் போய் நில்லுனா என்ன அர்த்தம்? நில்லு, நான் உன் டெபாசிட் இல்லாதாக்கி துவக்கமே உனக்கு அவுட் பண்ணிடுறோம். அவர் தானே சொல்றாரு சண்டைக்கு நான் ரெடி 2026ல சொல்லும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சண்டை இருக்கு வான்னு கூப்பிடுறாங்க. நீங்க முன்னால இந்த உள்ளாட்சியை நடத்துங்கன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க இஃப் யூ ஆர் சோ கான்ஃபிடென்ட் ஆஃப் வின்னிங் மோர் தென் 200 சீட்ஸ், நீங்க இப்ப நடத்துங்க இந்த 28 மாவட்டங்கள்ல. ஏன் நடத்த மாட்டேன்றீங்க? அதுல நிப்பாரா விஜய்? அதுல நிப்பாரா நடத்தினா? முதல்ல நீங்க நடத்துங்க. அதுல நிக்கிறாரா இல்லையா? அவங்க ஆட்கள் மக்கள் மன்றன்ற பேர்லயே நின்று 100 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. போன தேர்தலில் 100 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு அவங்க நிப்பாங்களா நிக்கிறாங்களா நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. ஒரு தேர்தல் ஒரு டென்யூர் முடியுதுன்னா 5 வருஷம், 4.5 வருஷத்துல அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கணும். நீங்க ஆரம்பிச்சிங்களா? முக்கியமான பாயிண்ட் நீங்க கேட்ட கேள்விக்கு, விஜய் வந்துங்க ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அவரை நம்பி 500 கோடி 600 கோடி புழங்குது. இப்போ அவர் கடைசி படம் முடிச்சு கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு வந்தனோபச்சாரம் பண்ணிட்டு வரணும்னு இருக்காரு. எனக்கு கிடைச்ச தகவல் படி கூட பார்த்தா கூட ஏதோ ஒரு சாங் தான் பாக்கி இருக்கு, ஒரு 10-15 நாள் டப்பிங் வேலை இருக்கு, மற்ற எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. அநேகமாக ஈ வில் பி ஃப்ரீ ஆஃப்டர் பிப்ரவரின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி அதை எடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவன் சம்பாதிக்கணும், லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த படத்தை ஒட்டுமொத்தமா முடிச்சு கொடுத்துட்டு வர வேண்டியது தானே? அப்ப அதுக்கு முன்னாடி சொல்லுவீங்க என்னங்க இப்பதான் 10 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு, இப்ப வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. விஜயகாந்த் எல்லாம் 8 மாசத்துக்கு முன்னாடி என்னமோ தான் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு தேர்தலுக்கு முன்னாடி. ரைட், அதனால ஜெயிக்க முடிஞ்சுதா? இவருக்கு இலக்கு வந்து ஜெயிக்கணும்ன்றது தானேங்க. அதனால அவருக்கு இலக்கு ஜெயிக்கணும் தானே? அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு இப்பவே பேசுறாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆயிடுமா, தேட்டர் கொடுத்துருவோமா? இன்னைக்கு தமிழ்நாட்டு தேட்டர்களை யார் கையில் வச்சிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால அவர் வந்து பாலிட்டிக்ஸ் ஷுட் நாட் பிஸ்னஸ் ஆர் அஃபெக்ட் இஸ் பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறாரு. அவருடைய வியாபாரம் அதில் பாதிச்சிடவானா, அது வரைக்கும் கொஞ்சம் டைட் லிப்டாக இருக்கிறாரு. அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா இதை விட பயங்கர டைட்டாக இருப்பீங்க. அவருன்னு இதெல்லாம் மீறி கூட வராரு, கவர்னரை பார்க்குறாரு, மாநாடு போடுறாரு, பேசுகிறாரு. இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. அவரை நம்பி பணம் போட்டான் பாருங்க, அவனுக்கு பெரிய பாதிப்பு வரும். அது பார்ட்டிங் கிஃப்டாக ஒரு பாதிப்பையாக கொடுப்பாரு இவ்வளோ வருஷம். அதனால அவர் ஒரு மெக்னானிமஸாக இருக்காரு. அவர் இறங்கினார்னா புஷி ஆனந்தும் பிக்சரில் இருக்க மாட்டார், எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க. அவர் தான் நிற்பார் விஸ்வரூபம் எடுத்து. அதனால வந்து இந்த ஆடியோ வந்து இவ்வளோ பரவலாக போகிறதுக்கும் இதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ். இது இப்போ பெரியார் கான்ட்ரவர்சி ஒன்று வந்துடுச்சு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியை அதை அப்படியே அமைக்க விட்டுடுச்சு. இப்போ அந்த விஜய் ஆடியோ வச்சு வண்டி ஓட்டுறாங்க, திசை திருப்பிட்டு இருக்காங்களே தவிர இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம். 2 நபர்கள் பேசிக்கிறாங்க. இப்போ திமுகவில் பேசுறதெல்லாம் 30,000 கோடி எங்கே வைக்கணும்னு தெரியும், அந்த மாதிரியா பேசுகிறாங்க. இப்போ பெரியார் குறித்து நீங்கள் சொன்னீங்கல்ல, பெரியார் குறித்து இன்னைக்கு சீமான் பேசுனது ஒரு சர்ச்சையாகி இருக்கு. அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார்னு சொல்கிறாங்க. விஜயோடைய கொள்கை தலைவரான அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசும்போது அதை கண்டித்து அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார்.
அவருடைய கொள்கை வழிகாட்டிகள்ல பெரியாரும் ஒருத்தர். ஆனா அந்த விஷயத்துல அமைதியா இருக்காருங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சி சீமான்றது வந்துங்க ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாரு. ரெண்டாவது, பெரியாரை பற்றி பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேசாத பேச்சா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுன்றது தேவையில்லாமல் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். இது வந்து கடந்து போயிருக்கலாம். இப்போ நாம் தமிழர் கட்சி இவங்க வந்து ஏதோ கட்டம் முடிவு பண்ணிட்டாங்க ஆளுங்கட்சி. இப்போ சவுக்கு சங்கரை எப்படி ஒரு விஷயத்துக்காக 16 கேஸ் போட்டாங்க, அது மாதிரி இன்னைக்கு 80 கேஸு இன்னைக்கு ஃபைலாக இருக்கு சீமான் மேலே அதே குற்றத்துக்காக. அதனால இதெல்லாம் வந்துங்க ரூலிங் பார்ட்டி வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க, திசை திருப்புற வேலை. இதுக்கு நீங்கள் இப்போ கவர்னரே ரூலிங் பார்ட்டிக்கு பயன்பட்டார. இப்போ பெரியார் அந்த விஷயத்தை, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்த சட்டமன்றத்தில் அதிமுக கிளப்புறத அவர் அதை வந்து மூடி மறைக்கிற அளவுக்கு அவர் வாக் அவுட் பண்ணி படிக்காமல் போனதை வச்சு மறைச்சிட்டார. எனக்கு என்னவோ அதுலேயே உள்குத்து இருக்குதோ கவர்னருக்கும் திமுகவுக்கும் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இதெல்லாமே வந்து அவருடைய அப்ரூவல் வாங்கி அப்பாவுக்கு போய் என்ன மாதிரி அவரை வரவேற்றார், பூச்செண்டு கொடுத்தார், காத்திருந்தார். நல்ல பானுவமி தான் இருக்கு அவங்களுக்குள்ள. இதுவே ஒரு ட்ராமாவோ? ஏன் அவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லை, திமுக காரங்க எல்லாத்தையும் சொல்றாங்க இல்லையா? அப்போ இதுவே கூட இந்த இக்கட்லேருந்து வெளியே போனாங்க. அதுக்கான ஒரு ஏற்பாடா ட்ராமாவை கூட. அதுபாரு நாம் தமிழர் கட்சியை வந்து தேவையில்லாமல் பேசாமல் ஒரு நாள் விட்டா போகுது. இதுக்கு போய் பெரிய ஆர்ப்பாட்டங்கள். ரெண்டாவதுங்க, ஒரு மாற்று கருத்து நேருவை பற்றி பேசாத பேச்சாங்க இன்னைக்கு. அவர் செத்து எவ்வளோ நாள் ஆச்சு? மகாத்மா காந்தி செத்து எவ்வளோ நாள் ஆச்சு? அவரை இன்னைக்கும் போயிட்டு குண்டுல அடிக்கிற மாதிரி மத்திய பிரதேசத்தில் நடக்குது. சில விஷயங்களை நீங்கள் இக்னோர் பண்ணும். நீங்கள் இக்னோர் பண்ணாமல் அதுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்கள் அதை பெரிய விளம்பரம் கொடுக்குறீங்க. அப்படின்னா நான் விஜய் அப்படி தான் நினைக்கிறாருன்னு தேவையா? இப்போ அமித்ஷாவும் சீமானும் ஒன்றாங்க. அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்தில் பேசினாரு. அம்பேத்கர் அடுத்த மேடையில அண்ணன் சீமான் வந்து நம்மள விமர்சனம் பண்ணி பேசுவார்ன்ற பயத்துல விஜய் கருத்து சொல்லாம இருக்காரு. அப்படிலாம் வந்து ஓப்பனாவே அன்ப்ரோவோக்டா, என்ன கேட்ட அன்ப்ரோவோக்டா சீமானை அட்டாக் பண்ணாரு விக்கிரவாண்டியில். அந்த பயம் இருக்கிறோம், அதை பண்ண வேண்டியதே இல்லை. அதனால வந்து விஜயை பொறுத்தவரையில் ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூக்கும் அவர் கண்டனம் தெரிவிக்கணும், அவர் வந்து கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே. முக்கியமான விஷயங்களுக்கு தெரிவிக்கலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் இக்னோர் பண்ணோம். இப்போ நம்ம மேலே ஒரு இது விழுந்துச்சுன்னா அதை கழுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஜென்டில்மேனுங்க. அவர் வந்து யாரையும் வந்து மனசு நோகிற மாதிரி பேசுறது, விஜய் இழிவா பேசுறது, அந்த மாதிரிலாம் பழக்கப்பட்டால. என்ன கேட்டால் அரசியலுக்கு இந்த தன்மைகள்லாம் புதுசு. இது வரைக்கும் இருந்தவங்கெல்லாம் என்னெல்லாம் பேச முடியுமோ அவ்வளவும் பேசியிருக்காங்க தலைவர்களே. அதாவது தங்களை எதிர்க்கும் தலைவர்களே. அவங்க பக்கம் வந்துட்டா அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுக்குவாங்க பக்கத்தில். ஐயா, இப்போ நீங்கள் வந்து தாவேக்காவுடைய ஆதரவாளரா, அனுதாபியா, இல்லை உறுப்பினரா? நான் ஒரு பொது ஜனங்க. நல்லது நடந்தால் பாராட்டுவேன், தப்பு நடந்தால் தட்டி கேட்பேன். நான் ஏன் இதுக்கு லேபிள் எனக்கு எதுக்கு வேணும்? இப்போ தொழிற்சங்கம் கூட அப்படி தான் இருக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் வந்து தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறாங்க விஜய் கட்சியிலன்னு. இப்போ இது என்ன ஃபேஷன் ஆகிடுச்சுன்னா, ஒரு கட்சி ஆரம்பித்தா மகளிர் அணி, இளைஞர் அணி, அப்புறம் வந்துட்டு தொழிற்சங்கம், கலை இலக்கிய அணி, இப்படி ஒரு அரசியலா பிணிகள்லாம் வைக்கணும். அப்படி வச்சாதான் அது ஒரு கட்சின்னு நினைக்கிறாங்க. தப்பு. தொழிற்சங்கம் கட்சி ரீதியாக இருக்கக்கூடாது. தொழிற்சங்கம் கட்சி ரீதியானா நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கட்சியை எதிர்த்து அந்த தொழிற்சங்கம் ஒன்றுமே செய்யாது. இப்போ பாரதிய மஸ்தூர் சங் பிஎம்எஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? 11 வருஷமா கையை கட்டிட்டு இருக்கு மோடி கிட்ட. ஐஎன்டியூசி என்ன பண்ணோம்? காங்கிரஸ் ஆட்சியில் அது கையை கட்டிட்டு இருக்கோம். பினராயி விஜயன் இருக்கார் சிபிஎம் கேரளாவில், சிஐடியு கையை கட்டிட்டு இருக்கு. நானே பார்த்துட்டு இருக்கிறேன். அங்கே மற்ற தொழிற்சங்கம்லாம் போராடுது. இப்போ தோமுசா இங்கே என்ன பண்ணுது? இப்போ நேற்று கூட ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க போக்குவரத்து தொழிலாளி. இவங்க போக்குவரத்து தொழிலாளர் ரிட்டையர் ஆனால் அந்த ஓய்வூதிய பலன்களே கிடைக்கிறது இல்லை. அவங்க பணத்தெல்லாம் எடுத்து ஏப்பம் விட்டாங்க. இதை எதிர்த்து தோமுசா வாய் திறக்குமா? திறக்காது. மோடி அரசு ஏதாவது பண்ணால் எகிரி குதிக்கும் எல்பிஎஃப். அப்போ அரசியல் சார்ந்து செயல்படுகிறார்கள்.
தொழிற்சங்கத்துக்கு அரசியல் தேவையில்லை, தொழிலாளர் நலன் தான் வேணும். அதுபோல நான் ஒரு பொதுஜனம், அரசியல் விமர்சகர்கள் அனைவருமே பொது நிலை தான் எடுக்கணும். ஒரு பொது ஜனமா ஒரு பொது நிலையில இருக்கக்கூடிய நீங்க வந்து தாவேக்காவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்ப பார்த்தோன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு, கட்சியில நிர்வாகிகள் பட்டியல் போடல, இன்னைக்கு வந்து அடிப்படி சண்டையா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொன்னு அந்த கட்சியுடைய தலைவர் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு, இங்க வந்து அவரை சுத்தி அரசியல் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஆனா அவர் இன்னும் களத்துக்கு வராம இருக்காரு. இப்படி நிறைய சிக்கலுக்குள்ள தவிக்குது தாவேக்கா. இல்லை இதெல்லாம் வந்து இந்த சினிமாவுடைய அவருடைய தொடர்பு, அந்த பணி அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நிலமா மாறிடும், அவர் களத்துக்கு வருவார். அதை நம்ம விட்டுருவோம். ஆனால் ஆஸ் எ வெல்விஷர், ஏன்னா ஒரு மாற்றம் வேணும் தமிழ்நாட்டு அரசியலில். திமுக அதிமுக மாறி மாறி ஒரு 57-60 வருஷம் ஆண்டுட்டாங்க 1967லேருந்து. அப்போ ஒரு புதிய சக்தி, இளைஞர்களை உள்ளடக்கிய சக்தியாக நான் விஜயை பார்க்குறேன். வேற அதுக்கான எந்த பின்னணியும் தேவையில்லை. ரெண்டாவது கிளீன் ஸ்லேட்டாக வராரு. இப்போ அதை தான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் குறுக்கிட்டீங்க. இப்போ சட்டமன்றத்தில் வீராவேசமாக யார் அந்த சார் அப்படின்னு பேசும்போது அதிமுகவை ஸ்டாலின் எப்படி மடக்கிறாரு? பொள்ளாச்சி நீங்கள் என்ன பண்ணீங்கன்றாரு இல்லையா? சரி, இப்போ தாவேக்கா கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அங்கே தான் சரியான திமுக எதிர்ப்பு, ஆளுங்கட்சி எதிர்ப்பு. திமுக கூட நமக்கு ஒன்றும் பர்சனலாக ஒன்றும் இல்லை, பிகாஸ் இட் இஸ் ரூலிங் த ஸ்டேட் நவ். அதானே ஆளுங்கட்சியை தானே எதிர்கட்சியை போய் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஆளுங்கட்சியத்து விஜயும் அதனால தான் தெளிவாக கரெக்டாக டிஎம்கேவை ஏன் விமர்சனம் பண்ணுறாருன்னா, ஆட்சியில் இருக்கிற மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாஜக, மாநிலத்தில் ஆட்சி இருக்கிற திமுக கரெக்டாக தான் அவர் பண்ணுறாரு. புரியுதுங்களா? அதிமுகவை போய் இப்போ அடிக்க முடியுமா? நாம் தமிழர் அடிக்க முடியுமா? தேவையில்லை, அனாவசியம். அப்போ இன்னைக்கு விஜய் மேலே திமுகவால் எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது. உங்கள் ஆட்சியில் இப்படி போயிடுச்சு, ஊழல் மலிஞ்சிடுச்சு, உங்கள் ஆட்கள்லாம் இவ்வளோ பேர் சொத்து சேர்த்தான், கேஸ் இருக்குது, இது எதுவுமே சொல்ல முடியாது. க்ளீன் ஸ்லேட்டாக இருக்கார். அப்போ என்ன பண்ணுறது? ஆடியோ விடு. அவர் த்ரிஷாவோட கல்யாணத்துக்கு போகிறாரா, செக்யூரிட்டி ஏர்போர்ட்டில் ஃபோட்டோ எடுத்து அதை பரவ விடு. இப்படித்தான் சில்லறத்தனமான வேலை. அவரை வந்து அரசியல் ரீதியாக அவரை ஒன்றும் செய்ய முடியாது உங்களால். கரைப்படாத கரத்துக்கு அவர் சொந்தக்காரராக இருக்கார். இவங்க எல்லாம் எல்லா கட்சியும் சொல்கிறேன் நான். இந்த பக்கம் திமுக, பாஜக, பாமக, அதிமுக எல்லாருமே கரைப்படைந்த இவருக்கு வந்து கரைப்படை. ஏன்னா அவர் ஆட்சியில் இருந்தது இல்லை. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகுமோ காட் அலோன் நோஸ். இன்னைக்கு தான் நான் பேசுகிறேன். இந்த கிவன் சிச்சுவேஷன், இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக விஜயுடைய தாவேக்கா 2026 ஆட்சிக்கு வரணும். அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஆலோசனைன்னா, அந்த பார்ட்டி செட்டப்பை சீக்கிரம் அமைச்சு, தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, 1 வருஷம் 1 மாதம் இருக்குது. அப்போது இப்போவே அவங்க இந்த ஆம் ஆத்மிலாம் பண்ணுறாங்கல்ல டெல்லியில், கேண்டிடேட்ஸையே செலக்ட் பண்ணிடணும். வேட்பாளர்கள் 234 இல்லை யாரோட கூட்டணி என்னவோ, குறைஞ்சது ஒரு 100-117 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சு அவங்க தேர்தல் பிரச்சாரம் வீட்டுக்கு வீடு போய் பண்ணுறதெல்லாம் தொடங்கிடணும். இது ஒரு புது மாதிரியாக இருக்கணும். அந்த 15 நாளில் தேர்தல் அறிவிப்பு வாபஸ் வாங்கின பிறகு ஓடுறது அப்படிலாம் இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த வேலையை அவர் இந்த சினிமா இதெல்லாம் முடிச்சுட்டு முழுமையாக அரசியலில் வரும்போது கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுற வேலையை செஞ்சிடணும் சீக்கிரமாகவே. எல்லா கட்சிக்கு முன்னாலே செவுத்த பிடிக்கணும். இப்போ கருணாகரன் முன்னாள் கேரளா முதல்வர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தார் பல வருடங்களுக்கு முன்பு. அப்போ அவங்க வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம், மாநிலத்தை பிடிப்போம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நான் வர வழியெல்லாம் பார்த்தேன், முதல்ல செவுத்த பிடிங்க, அப்புறம் ஆட்சியை பிடிக்கிறது அப்புறம். அப்போ முதல்ல இதெல்லாம் செய்யணும். சுவர் எழுத்துக்கள் எல்லா இடத்துலையும் விசிபிள் ஆகணும். இப்போ அவர் மட்டும்தாங்க விசிபிளாக இருக்காரு. இப்போ கேண்டிடேட்லாம் விசிபிள் ஆகணும் இல்லை? அப்போ அதுக்கான இது வேலையெல்லாம் துவக்கணும். ரெண்டாவது, அந்த கட்சியினுடைய அதிகாரத்தை பரவலாக்கணும். ஒரு புஷி ஆனந்த் அவர் எல்லாமே முடியும், ஹியூமன்லி இம்பாசிபிள். அதனால தான் அவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாருனாங்கன்னா நிச்சயமாக ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பார். சரியாக தூக்க மாட்டார். அதனால் பொது வெளியில் தூங்கி விழுவார். இப்போ துரைமுருகன் தூங்கினாலும் ட்ரால் ஆகுது, அது சட்டமன்றத்தில். புஷி ஆனந்த் தூங்கினாலும் ஒரு விழாவில் ட்ரால் ஆகுது. அப்போ பொது வெளியில் வரும்போது நம்ம நம்மளை கேமராக்கள் கண்காணிக்கின்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கணும்.
ஸோ அவர்கிட்ட இவ்வளோ அதிகார குவியல் இல்லாமல் ஒரு 4-5 பேர்கிட்ட மாநிலம் பூராவும் அந்த அதிகாரத்தை பரப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். ரெண்டாவது, எல்லா டிசிஷன்ஸையும் டெமோக்ராட்டிக்காக எடுக்கணும். அதாவது இவர் சொல்லி அவர் சார்பாக இது பண்ணி அப்படிலாம் எடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் 10 பேர் உட்கார வச்சு கருத்து கேட்டு டெமோக்ராட்டிக்காக எடுத்துடணும். அப்போ அதில் யாரும் குறை சொல்ல முடியாது. அதனால் இந்த கட்சியினுடைய ஸ்தாபனத்தை அமைப்பை விரைவாக கட்டி முடிக்கணும். சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை களத்தில் இறக்கணும். அவர் ஒவ்வொரு மாவட்டமாக பிரச்சாரம் போயே ஆகணும். அதுக்கு காவல்துறை என்ன தடை பண்ணும், என்ன சங்கடங்களை உண்டாக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் இனியும் அமைதியாக இருக்க முடியாது. இருந்தாருன்னா ஈ வில் மிஸ் த பஸ். அதான் என்னுடைய கருத்து. அதாவது நிர்வாகிகள் நியமனம்னு வரும்போது யாரெல்லாம் மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்களோ அவங்களையே நீங்கள் முன்னுரிமை கொடுங்க, வேட்பாளர் தேர்வில் மற்றவங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிர்வாக கட்டமைப்புன்றது தான் ஒரு கட்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இப்போ ஆளுங்கட்சியான திமுக மாதிரியான இயக்கங்களில் கூட ஒரு அமைச்சரை விட எம்எல்ஏவை விட மாவட்ட செயலாளர் தான் அதிகாரமிக்கவராக இருப்பார். அப்படி பார்க்கும்போது ரசிகர் மன்றத்தில் இருந்தது மட்டுமே இல்லை, அவருடைய படங்களுக்கான கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதோ போஸ்டர் ஓட்டுறதோ அதெல்லாம் பண்ணி வளர்ந்த, அதன் பிறகு மக்கள் இயக்கத்துக்கு ரத்த தானம் பண்ணியிருப்பாங்க, சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதை மட்டுமே ஒரு தகுதியா வச்சு நிர்வாகிகளை நியமிக்கணுமா, இல்ல இந்த ஒரு மாவட்டம் இருக்கு அப்படின்னா அங்க யார் ஒரு திறமையானவரா இருக்காரு, இல்ல மக்களிடம் நல்ல அபிமானம் பெற்றவரா இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணுமா? அதாவது இது ரொம்ப டிக்லிஷான கொஸ்டின் தான், ரொம்ப சிக்கலான விஷயம்தான். என்கிட்ட பேசிட்டு இருக்கிற எனக்கு பரிச்சயமான சில நண்பர்கள்கிட்ட அந்த கட்சியை சார்ந்தவங்க கேட்டேன். அவங்க ஒரு ஃபார்முலா உருவாக்கியிருக்காங்க, 90-10, 90 இன்சைடர்ஸ் 10 அவுட் சைடர்ஸ்னு. நான் சொன்னேன் அப்படி இருக்கிறது போதாது, அட்லீஸ்ட் 70-30 வைங்க. ஏன்னா அவுட் சைடில் இருக்கிற டேலண்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும். இப்போ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன்லி கன்ஃபைன் டு ரசிகர் மன்றம், சினிமா, அவருடைய ஃபில்ம் லைஃப்பு, இந்த பொது நலத்திட்ட உதவிகள் இதோட தான் இருக்குது. இப்போ பாலிட்டிக்ஸ் இதை விட கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போனோம். அதனால் வெளியில் இருக்கிற அந்த டேலண்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அவருக்கு இருக்கிற சிக்கல், நான் எல்லாத்தையும் அவர் ஆங்கிள் இருந்து தான் பார்க்குறேன். நான் வெளியே இருந்து இலவச ஆலோசனை ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு போயிடுவான். பட் ப்ராக்டிக்கலாக செயல்படுத்துறவுக்கு இருக்கிற சங்கடத்தை பார்க்கணும். அப்போ விஜய்க்கு இன்னைக்கு என்னென்னா, ஒரு 20 வருஷமாக அவர் பயணிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாமலாம் லட்சக்கணக்கான பேரை ஒரு போஸ்டர் கூட இல்லாமல் திரட்டினாங்க விற்கிற வண்டியில். அதெல்லாம் இருக்கு. அவங்க வெளிச்சத்துக்கு வரல, அவங்க முகம் உங்களுக்கு தெரியல. தே ஆர் ஆல் ஏபிள் ஆர்கனைசர்ஸ் தான். அதில் ஒன்றும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலைஸ் பண்ணணும். அது படிப்படியாக கற்றுக்குவாங்க. வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வேன்னு ஒரு தமிழ் மொழி பழமொழி இருக்குல்ல இங்கிலீஷில். அது மாதிரி அவங்க அரசியலில் பூந்து அப்புறம் விளையாடுவாங்க. என்னையா இவ்வளோ பண்ணுறாங்களா, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நம்மளே சொல்லுவோம். அதனால் அவர் சொல்கிறது கரெக்டு. ஆனால் என்னென்னா, இப்போ அவர் என்ன சொன்னதாக அந்த இதில் இருக்குது ஆடியோனா, நீங்கள் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இந்த அமைப்பை, இந்த 100 மாவட்ட செயலாளர்களுக்கு இதில் வந்தவங்க அந்த பழைய ஆளுங்கள்லாம் அன்டகனைஸ் பண்ண வேணாம், அவங்கள அப்படியே விட்டுருங்க. இந்த எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா வேட்பாளர்கள், அதில் நீங்கள் ஓப்பனாக புதுசாக அந்த மாவட்டத்தில் பேர் வாங்கினவன், அந்த மாவட்டத்து மக்கள்கிட்ட செல்வாங்க, அதில் போங்க, அதில் நான் தலையிடுவேன், அவங்க இதோட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிச்சு இருக்காரு. அதாவது ஜனங்களை சந்தித்து ஓட்டு வாங்கிறதுக்கு இவங்க மட்டுமே போதாது, ஆனால் ஆர்கனைசேஷனை இவங்களை வச்சு இப்போ எடுக்கக்கூடாது. ஒரு 10-30 வருஷமாக கண்டினியூட்டி இருக்குது, லாயல்ட்டி இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இல்லை கன்சிடரேஷன் பண்ண. இப்போ திமுகவில் ஒரு 10 குடும்பங்களை தவிர யாருமே தலைமைக்கு வர்றது இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் மந்திரியாக இருப்பார்ல, அவங்க பையன் எம்பியாக இருப்பான், இல்லைன்னா அவங்க பையன் எம்எல்ஏ மந்திரி ஆகிடும், இவர் ரிட்டையர் ஆவார். ஒரு 10-15 குடும்பத்துக்குள்ளே தான் திமுக இருக்குது. அதனால தானே அதை குடும்ப கட்சின்றாங்க. அதனால் இது எம்எல்ஏக்களுக்கு புதியவர்கள், வாய்ப்புள்ளவர்கள், இது போல் அறிமுகமானவங்க. ஆனால் இந்த அமைப்பை நடத்துறதுக்கு அட்லீஸ்ட் தொடக்க கட்டத்தில் துவங்கும் போதே பிரச்சனையாக துவங்குவானா அப்படின்னா, அது கூட அவருடைய நல்ல மனதை, அவருடைய யாரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. அப்போ ரிஸ்க்கு தான் இது. அதாவது தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கு இதெல்லாம் ரிஸ்க்கு தான். ஆனாலும் அப்போ கூட அவர் தன்னை நம்பி வந்தவங்க, தன்னோடு பயணித்தவர்களை ஹாட் பொட்டேட்டோ மாதிரி கழுவி விட்டு போல.
அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த குணம் தான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சிருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக மக்கள் நலனில் அக்கறையோடு இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான்.